அன்பான உள்ளங்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அன்பான உயிர்களே, உள்ளங்களே, வரமும் சாபமும் அவனவன் செய்வதே. நமது செயல்கள் வரத்தை தருமா, சாபத்தை பெறுமா? நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். வாருங்கள், வாழ்ந்து பார்ப்போம், விதியை வெல்வோம் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பிறந்து வளர்ந்து உண்டு உறங்கி இனத்தை பெருக்கி இறந்து போதல் வாழ்க்கை அல்ல. வாழ்ந்தபோது வாழ்வின் சாரம் வாழ்வதற்கு துணையாய் வருவதே வாழ்க்கை. சாபம் வரம் எதுவென்றாலும் அதுவாய் உனக்கு வருவது இல்லை. உனது செயல்கள், அதனால் பலன்கள், அதுவே உனது வரவின் கணக்கு. கணக்கு வைப்பவன் இறைவன் என்பதை கணக்கு போடும் மனிதன் அறிவான். தர்மம் செய்தால் தர்ம கணக்கு, தானம் செய்தால் தான கணக்கு. கணக்கின் விடையை கடைசியில் சொல்லும் காலனின் தீர்ப்பே வாழ்வின் பலனாகும். கணக்கின் விடையை கடைசியில் சொல்லும் காலனின் தீர்ப்பே வாழ்வின் பலனாகும். தான தர்மம் செய்தால் நன்று, தலைமுறை நன்றாய் சுகமாய் வாழும். பெரியவர்கள் சொன்னார்கள், நாமும் செய்தோம், செய்கிறோம். தானம் என்றால் என்னவென்றோ, தர்மம் என்றால் என்னவென்றோ எவருக்கு தெரியும்? எதுவென புரியும்? ஒருவன் கேட்டு இல்லை என்னாது கொடுப்பது தர்மமாகும். ஒருவன் கேட்டு இல்லை என்னாது கொடுப்பது தர்மமாகும். எதுவும் கேளாமலே இவனே கொடுப்பது தானமாகும். தான தர்மம் கொடுக்கும்போது இதனால் எனக்கு என்ன பயன் வரும் என நினைத்து கொடுத்தால் தானமும் தர்மமும் பயனற்றதாகிவிடும். தர்மம் என்பதை சாஸ்திரம் சொல்லுகிறது தர்மத்திற்கு 4 கால்கள் என்று. தர்மம் என்பதை சாஸ்திரம் சொல்லுகிறது தர்மத்திற்கு 4 கால்கள் என்று. அதுவே 4 உறுப்புகள்: சத்தியம், தயா, அமைதி, அகிம்சை. சத்தியமின்றி தர்மமில்லை, தயையின்றி தர்மமில்லை. அமைதியும் அகிம்சையும் தர்மத்தின் எல்லை. வாழ்க்கையில் நமக்கு சத்தியம் தெரியும், எதுவெனச் சொன்னால் அதுவும் புரியும். பொய் சொல்வதெனினும் சொல்வதை எதிராளி ஏற்றுக்கொள்வதெனினும் சத்தியமாய் சொல்லுகிறேன் என்பதே நமக்கு தெரிந்த அசத்தியம். சொல்வதை எதிராளி ஏற்றுக்கொள்வதெனினும் சத்தியமாய் சொல்லுகிறேன் என்பதே நமக்கு தெரிந்த அசத்தியம். சாஸ்திரம் சொல்லும் சத்தியம் என்பது என்னவென்று தெரியுமா? சாஸ்திரம் சொல்லும் சத்தியம் என்பது என்னவென்று தெரியுமா? அமித்யாவசம் சத்தியம் சபீகார பிரதிபாலனம் பிரியவாக்கியம் குரோக சேவா திருடம் செய்வவிரதம் கிருதம் ஆஸ்திக்யம் சாது சங்கஸ்ய பிதுர்மாது பிரியங்கிரக சுசித்வம் த விவிதம் ச ஏவ ஹரிரசஞ்சய ஏவச என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அமித்யாவசனம் பொய் கூறாமை, சத்தியம் வாய்மை, ஸ்வீகார பிரதிபாலனம் ஏற்றுக்கொண்டதை செய்து முடித்தல், பிரியவாக்கியம் இன்சொல், குரோ சேவா பெரியோர்களுக்கு பணிவிடை செய்தல், திருடம்ச ஏவ விரதம் கிருதம் விரதம் பூண்டல் உறுதியுடன் கடைபிடித்தல், ஆஸ்திக்யம் தெய்வ நம்பிக்கை, சாது சங்கஸ்ய இறைவனடியாரிடம் இணக்கம், பிதுர்மாது பிரியங்கர தாய் தந்தையரின் விருப்பத்தை நிறைவேற்றுதல், சுசித்துவம் த விவிதம் ச ஏவ அகத்தூய்மையும் புறத்தூய்மையும், ஹரி தீய காரியத்தில் வெட்கம், அசஞ்ச ஏவச தேவைக்கதிகமாக ஏற்றுக்கொள்ளாமை, தயை என்பது 6 விதமாகும். பரோபகார பிறருக்கு உதவி, தானம் கொடை, சர்வதா சமிதாபாஷணம் எப்போதும் இன்முகத்துடன் பேசுதல், வினய பணிவு, நியூனாதா பாபஸ்வீகார தன்னை எளியவன் என எண்ணுதல், சமதாமதி சமபாவனை, அமைதி என்ற சாந்தி 30 வகைப்படும் என சொல்லுகிறது சாஸ்திரம். அகிம்சை என்பது 7 வகைப்படும். அசையாமல் உட்கார்ந்திருப்பது, பிறருக்கு மனதால் உடலால் சொல்லால் துன்பம் இழைக்காதிருப்பது. மகாத்மா இதையை பின்பற்றினார். ஸ்ரத்தை விருந்தோம்பல், அமைதியாக மலர்ந்த முகத்துடன் இருப்பது, அனைவரையும் தன்னை சார்ந்தவர் என நினைப்பது. எது விளக்கம் தந்தாலும் தர்மமும் தானமும் கதைகளாய் தெரியும் நமக்கு. கடைப்பிடிப்பதில் சிக்கல்கள் உண்டு. என்னவென்று பார்ப்போம். தொடர்ந்து நன்று.